சார் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு, பாஜக தங்களுக்கு பாதகமான ஓட்டுகள் எல்லாத்தையும் திருட பார்க்குது, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற நேரத்தில் அது அனைத்து கட்சி கூட்டம் என்று தொடங்கப்பட்டு திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டமாக மாறிவிட்டது. தாவேக புறக்கணித்து விட்டார்கள். தாவேக எடுத்த நிலைப்பாடு என்னவென்றால், இது அரசு கூட்டிய கூட்டமாக இருந்தால் நாங்கள் கலந்து கொண்டிருப்போம், ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டிய கூட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன இல்லை சரி, ரொம்ப பிரில்லியண்ட்டான மூவ் இல்லை சார், சரியான மூவ். அதாவது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்ப்பா, ஆனாலும் திமுகவுடைய கூட்டத்துக்கு போக மாட்டோம், அதுக்கு சரியான காரணத்தை சொல்லிட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஐயாவும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்காரு. அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். இவங்களும் அழைப்பு யாருக்கு விட்டாங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் யாருக்கு விட்டாங்க அழைப்பு? ராமதாஸ் ஐயா. அன்புமணிக்கு கொடுக்கல. ஸோ ஒரு குறுகிய கால ஆதாயத்துக்காக முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தால் ஐயா இதில் கலந்து கொண்டிருப்பார். என்னென்னா, பரவாயில்ல, பையனுக்கு பதிலாக நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நம்ம போய் கலந்துக்கிட்டு புகழ்ந்து பேசுவோன்னு. ஆனால் இது நமக்கு சேதாரத்தை விளைவிக்கும் என்பதை புரிந்து கொண்டதால் தான் ஐயா இதில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக ஐயாவுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். வட தமிழகத்தில் பல வன்னியர்களின் வாக்குகள் பட்டியலில் சேராமல், ஏன்னா பிஎம்கேக்கு தான் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு நிறைய இடத்துல ஓட்ட திருகல் வேலையை அவங்க பண்ணியிருக்காங்கன்றது தான் ஐயாவுக்கு தெரியும். அவங்க நிர்வாகிகள் சொல்லுவாங்கள்ல, அதனால் இதில் கலந்துக்கல என்று அவர் அறிவித்து விட்டார். எனக்கு ரொம்ப இதில் வியப்பான ஒரு நிலைப்பாடு. திமுகவின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய, கூட்டணியின் இல்லை, திமுகவின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்ம அதிபர் கூட வந்து நான் கலந்துக்கலன்ட்டு புறக்கணித்தது தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்ன லாஜிக்னா, நீங்கள் பீகார்காரங்களெல்லாம் இங்கே வாக்காளராக்கி தமிழ்நாட்டை இந்தி மாநிலமாக மாற்றுறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்கன்றெல்லாம் அதிபர் பேசியிருக்கிறார் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ. அப்போ போய் நீங்கள் அங்கே முழங்க வேண்டியது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே பொட்டி வாங்கினதா சொல்கிறீங்க, நான் போனோம்னா நான் அதுக்கு மேலே பேசுவீங்க. அப்போ இது ஸ்ட்ரேஞ்சாக இல்லையா அந்த நிலைப்பாடு? அண்டு இவ்வளவு நாள் கழித்து இப்போ போய் வந்து எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த முதலமைச்சரானார், அவர் சுயமரியாதை பற்றி பேசலாமா அப்படின்லாம் பேசுகிறாரு. திமுககாரன் கூட இதை பேசுகிறத விட்டுட்டான். விஜய்லேருந்து அடுத்து இபிஎஸ்க்கு போயிருக்காரு. ஆமாம், திமுககாரன் இப்போ பேசுறதை விட்டுட்டான். அவரு நேரடியாக அதை எதிர்கொண்டுட்டார். 24 தேர்தல் பிரச்சார சமயத்தில் காலில் விழுந்தேன்னு சொல்கிறீங்க, பெரியவங்க, வயசில் பெரியவங்க காலில் விழுந்தேனே அப்போ அப்படின்ட்டாரு. இதை விட இன்னும் என்ன பதில் சொல்லணும்? எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு தெரியுமா அதிமுக? அவங்க சொல்ல மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசும்போது அதிமுக தலைவர்கள் சொல்லுவாங்க, அந்த நடிகை அடித்த புகாரில் காப்பாற்றி விட்டது இவங்க தான். இவங்க பண்ணியிருக்கக்கூடாது, அன்றைக்கி வீட்டில் நோட்டீஸ் ஒட்டுறது. பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? தேவையில்லாத பேச்சுன்னு தான் எனக்கும் தோணுது சார். பண்ணலை, உடுப்பா பாவம்பா உடுப்பா, முடிச்சு விட்டாங்க. வீட்டில் ஒரு முறை போய் நைட்டு 11 மணிக்கு போய் பார்த்தாரு. மறுநாள் செக்ரட்டரியேட்டில் போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? வெளியில் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ததற்காக நன்றி தெரிவிக்க போனேன்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு பொதுத் தேர்வு யார் கொண்டு வந்தது? இவங்க தான் கொண்டு வந்தாங்க. நீ அதுக்கு எதுக்கு நன்றி தெரிவிக்கணும்? இல்லை, இப்போ அது என்ன அவ்வளோ பெரிய விஷயம்? அவ்வளோ பெரிய விஷயமா அது? நீங்கள் போய் ஒரு தமிழ் தேசிய அதிபர் போய் முதலமைச்சரை நேராக சந்தித்து நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா அது? ஒரு தமிழன் தானே நாட்டை ஆளணும். எடப்பாடி என்ன மாறுவாடியா? நீங்களே சொல்லலை, எங்கள் சித்தப்பா தானே இருந்துட்டு போட்டுன்னு அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி இப்படி ஏங்க பேசுகிறீங்க? என்ன தேவை? இவர் என்னமோ 5 வருஷம் ஆட்சி அந்த மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் ஒட்டுமொத்தமாக நாடு என்கிட்ட கிடைக்கணும். 2-3 தொகுதிக்கால நான் கூட்டணி வைக்க மாட்டேன். இப்போ போய் கூட்டணி போனோன்னா 2-3 தொகுதி கொடுப்பாங்க. 2 தான் கொடுப்பாங்க. 2-3லாம் இல்லை, 2 தான். அவருக்கு ஒன்று, இடும்பவனுக்கு ஒன்று. இவரே தனித்து போட்டிட்டா மட்டும் நாடு ஃபுல்லாக சிக்கிடுமா என்ன? அவருக்கும் தெரியும். எனக்கு இவர் இப்படி சொல்லும்போது ஒரு விஷயந்தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயாவோட ஆட்சியில் மக்கள் யாரும் இந்த அளவுக்கு பதட்டமாக இல்லை, எல்லாம் ரிலாக்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னவர் இவர். இவ்வளோ மோசம் என்ன மதிப்பெழுந்து போகுது, அவ்வளோதான் சார். இந்த கல்லறை தோட்டம், இந்த கபர்ஸ்தான் அமைப்பதற்கான நிலங்களை ஃபுல்லாக உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார் தினமலரில். கல்லறை தோட்டம் கபர்ஸ்தானா இஸ்லாமியர்களோட அந்த புதைக்கிற இடம், இதற்கான நிலங்களை உள்ளாட்சிகளிடம் அரசு ஒப்படைத்திருக்கிறது. ரைட்டா? அதிலே வந்திருக்கே, எப்போது அறிவிப்பு வெளியிடப்படுகிறது? 2024 ஜனவரி 9ஆம் தேதி. இது என்னென்னா இவர்களது நீண்ட நாள் கோரிக்கை. ரைட்டா? எரிக்கிறதுல பிரச்சனையே இல்லை. எரிச்சாங்கன்னா முடிச்சு அடுத்த பாடியை போட்டு எரிக்கலாம். புதைக்கும் போது இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் போய் ஒரு இந்த கல்லறையில் புதைக்கிறோன்னா வருஷம் கல்லறை திருநாள்னு போய் அங்கே நம்ம இது பண்ணுறோமா? அப்போ எல்லா கல்லறையும் பராமரிக்கணும். பெரும்பாலான கல்லறைகள் பராமரிப்பு இல்லாமல் இருக்காது, சில கல்லறைகள் இருக்கும். இப்போது நீ உங்களோட தாத்தாவோட கல்லறையோ இல்லை உங்கள் அப்பாவோட கல்லறையோ இருக்குது, அந்த இடத்துல வேறு பாடியை புதைக்க விடுவியா? அதை அடிச்சுட்டு அப்போ அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு நாம் கொண்டு வரணும்ல, அல்லது கூடுதலாக சுடுகாடு வேண்டும், புதைக்க கல்லறை வேண்டும். இதே போல் இஸ்லாமியர்களுக்கும் இந்த கோரிக்கை இருக்கிறது இல்லவா? புதைக்கும் போது அவர்களுக்கு இந்த இடம் இருக்குது. சரியா? இது இந்த சிறுபான்மை மக்களின் பல வருட கோரிக்கை. எப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு? ஜனவரி 9, 2024. ஏன் அப்போது அறிவிப்பு? மக்களவை தேர்தல் வருகிறது, சிறுபான்மையினருக்கு எதுவுமே செய்யலை. ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். இது ஒரு மிக எளிமையான கோரிக்கை. சொன்னேன்னா, திருச்சி கிழக்கு எம்எல்ஏ திரு
இனிகோ இறுதிராஜ் அவர் தான் இதை முன்னெடுக்கிறார் கிறிஸ்துவ அமைப்புகள் சார்பாக. இஸ்லாமிய இயக்கங்களில் ஜவாஹிருல்லா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான கோரிக்கை. அரசு நினச்சானா இடம் ஒதுக்க முடியும், அல்லது அதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அவங்க கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு 200 வருஷம் ஆன கல்லறை அல்லது 100 வருஷம் ஆன கல்லறை இருக்குல்ல, அது தோண்டிட்டு வேறு இடம் அங்கே அலாட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. தெர் இஸ் சம் ப்ரொசீஜர். இந்த சிம்பிளான விஷயத்தை பண்ணுங்கன்னு பல வருடங்களாக கோரிக்கை அளித்திருக்கிறார். அவர் இனிகோ இறுதிராஜ் என்கிட்ட சொன்னார், ஜெராக்ஸ் மட்டும் நான் 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருப்பேன் அப்படின்னாரு. இது கோரிக்கைக்காக என்னென்ன கோரிக்கை? இது மாதிரி இந்த அட்மிஷன், கிறிஸ்துவ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள், அரசுக்கு நிதிச்செலவே இல்லை. இந்த கோரிக்கையெல்லாம் இவர் மீண்டும் 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 போய் பல முறை வச்சுருக்காரு. இது மாதிரி எப்பப்பெல்லாம் இவர் கோரிக்கை வைக்கிறாரோ வைக்கும்போதெல்லாம், சார் நீங்கள் அந்த டிமாண்ட்ஸ் என்னன்றது ஒரு புக்லெட் போட்டு கொடுக்கணும்னு இவர் ஸ்பைரல் பெண்டிங் போட்டு கொடுப்பாரு. அங்கே முடிஞ்ச உடனே அடுத்தது சார் இன்னொரு அதிகாரி கூப்பிட்றாருன்னு அங்கே போனோன்னே அவங்களுக்கு ஒரு ஸ்பைரல் பெண்டிங் போடுவார். இது மாதிரி ஜெராக்ஸ் மட்டும் இந்த 3 வருஷத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிருப்பேன்னு சொன்னார். எதையுமே செய்யலை. இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். கடைசியாக எலெக்ஷன் வருதுன்னு உடனே ஐயோ மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு கூப்பிடு அந்த இனிகோ இறுதிராஜன்ட்டு அப்போ தான் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஒரு கமிட்டியை போட்டு உடனடியாக இதெல்லாம் செய்யப்படும் என்று சொல்லி கடகடன்ட்டு போட்டு இந்த அறிவிப்பு ஜனவரி 2024 வெளியிடப்பட்டது. அறிவிப்பு வெளியிட்டீங்க. நீங்கள் அதிகாரிகளோட சம்மந்தப்பட்ட துறைகளோட கலந்தாலோசிக்காமல் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க மாட்டீர்கள். அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு 1.25 வருஷமா? இப்போதும் அடுத்த 6 மாதத்தில், அப்போ 4-5 மாதத்தில் தேர்தல்ன்றதுனால ஜனவரியில் அறிவிப்பு, இப்போ அடுத்த 4 மாதங்களில் தேர்தல் என்பதால் இப்போது இந்த நிலங்களை ஒப்படைக்கிறார். சிறுபான்மையினருக்கு இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை. சிறுபான்மையினர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு தனி கோரிக்கை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு தனி கோரிக்கை இருக்கிறது. எதுவுமே செய்யலை, வெறும் வாய். என்ன ஆணவம்னா எங்கே போவீங்க? நோ ஆப்ஷன் ஃபார் யூ. செப்டம்பர் 23 பிஜேபி அதிமுக கூட்டணி உடையுது. உடஞ்ச உடனே தான் ஐயோ மைனாரிட்டிக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுன்றதுனால தான் இந்த அறிவிப்பு ஜனவரி 24 வந்தது. அன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி உடையவில்லை என்றால் கண்டுகிட்டு இருக்கவே மாட்டாங்க. எங்கே போவ நீ? எங்கே போய் போடுவ? இப்போது வருவதற்கான காரணம் தாவேக தனியாக இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இதைத்தான் பிஜேபியும் நம்புகிறது. நேற்றைய தினமலரில் பாஜக கூட்டணியில் சேர விடாமல் விஜயை தடுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்று ஒரு செய்தி வந்திருந்தது. ஜான் ஆரோக்கியசாமி விஜய் தாவேக்க பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்று விரும்புவதாகவும் பிஜேபியில் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னோ அப்படின்ட்டு செய்தி வந்திருந்தது. ஆனால் பிஜேபி விஜய் தனியாக நிற்பதை விரும்புகிறது. அதிமுகவில் இவர் வரணுன்ட்டு நினைக்கிறாங்க, ஆனால் பிஜேபி ஒரு தனியாக போகணுன்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னேன், மைனாரிட்டி ஓட்டை ஒட்டைக்கணுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்கன்ட்டு. இப்போது நான் சொன்னேன் அல்லவா இந்த சிறுபான்மையினரோட இந்த கோரிக்கைகள். இதனால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இன்று புதிய நம்பிக்கையாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? தேர்ந்தெடுக்கிறாங்கன்ட்டு நான் சொல்ல, வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீ எங்களுக்கு பிஜேபி நீ பிஜேபி உள்ளே வந்துடும் மிரட்டி தான் நீ எங்கள் ஓட்டை வாங்குற. சரி, எங்களுக்கு சின்ன சின்ன கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே செய்யலை. என்ன ஆணவம்னா, பிஜேபி இருக்கிற அன்றைக்கி நீ எப்படி போவ? வேறு வழி இல்லாமல் நீ எனக்கு ஓட்டு போடுவ அப்படின்ற ஆணவம் உங்களுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு சிறுபான்மையினர் அதிமுகவை பார்த்து அஞ்சினார்கள். எப்படி இருந்தாலும் திருப்பி போய் சேர்ந்துக்குவாங்க என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு கொள்கை எதிரியோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் தாவேக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்போது கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்த ஒரு கட்சிக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது என்று சிறுபான்மையினர் எண்ணக்கூடும் அல்லவா? இதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பிஜேபி நினைக்கிறது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய 42 போன எலெக்ஷனில் இருந்துச்சு. இப்போது ஒரு 39 அல்லது 40 இருக்குன்னு கூட வச்சுக்குவோம். இந்த 40ல் சிறுபான்மையினரோட வாக்கு 12%. சரியா? இந்த 12%ல் 12%ம் விஜய்க்கெலாம் போயிடாது. வெறும் 5 எடுத்துக்கங்க. 5 எடுத்துக்கிட்டால் 35 ஆகிடுதா திமுகவோடது? இங்கே 35 போச்சுன்னா வெறும் 3.5%ல் 2021 வெற்றியை தவற விட்ட அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்போது இந்த உதிரிகள் இப்போது பேசினோம் அல்லவா, டிடிவி, பன்னீர், இவங்களெல்லாமல் சேர்த்துடுறாங்க. பாமக வந்துடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு விஜயை கூட்டிகிட்டு வரணும்? இல்லை, விஜய் 10 சீட்டுக்கு போட்டிட்டு வரப்பா கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் எவ்வளோ கேட்பாரு? அதான் 100 கேட்டார்னு சொல்லிட்டு செய்தி. சரி, எவ்வளோக்கு தான் செட்டில் ஆவார்? ஒரு 40ன்னு சொல்லலாமா? 40க்குலாம் வாய்ப்பே இல்லை சார். அவர் கேட்டார்னா 80 தான், அது கீழே போக மாட்டேன்னு. அவர் 80 கொடுத்தா இங்கே இடம் இங்கே இருக்குது. இது பிஜேபி கேம் பிளான். அந்த அமித்ஷா இங்கே சென்னை கலந்து கொண்ட பிஜேபி கோர் கமிட்டி கூட்டத்திலேயே நான் இதை சொன்னார்னு அன்றைக்கி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வேண்டாம், தேவைப்பட்டால் ஜனவரியில் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். எல்லா நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டப்போ எல்லாரும் ஐயோ விஜய் கண்டிப்பாக வேணும்னு சொல்லும்போது ஜனவரியில் பார்த்துக்கலாம், நீங்கள் போய் வேலை பாருங்கள், இருக்கிறத வச்சு பாருங்கள், கம்யூனிட்டி ஓட்ஸை வாங்குற வேலையை பாருங்கள், விஜய் அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டா? அப்போ விஜய் தனியாக நின்றால் இந்த சிறுபான்மையினரோட ஓட்டு போகுமா? கணிசமாக போகுமா? ஏன்னா அவர் மீண்டும் மீண்டும் நான் பிஜேபி கூட போக மாட்டேன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார் விஜய்.
ஏடிஎம்கே செப்டம்பர் 23 கூட்டணி கட்டி விட்டப்போ என்ன உங்களுக்கு சிக்கல்னா திமுக இந்த பிரச்சாரத்தை தானே முன்னெடுத்தாங்க, சும்மா சேர்ந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? விஜய் நான் எந்த ஜென்மத்திலையும் சேரமாட்டேன்றார் இல்லையா? இவங்களும் செய்யல. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், அதிமுகவோட விஜய் சேர்ந்து கொள்வதோட பலன்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். ஆனால் அந்த பலனே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி பிஜேபியோட சேரலைன்னா அது கண்டிப்பாக சிறுபான்மையினர் நம்பிக்கை மத்தியில் ஏற்படுத்தும். அப்போ உடைக்கவே முடியாத ஒரு வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை உடைச்சு விட்டா ஒரு பிரில்லியன்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இல்லையா? இன்னொன்று சார், விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியில் சேர்க்காம இருக்கிறது ஒரு பில்லியன் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டாருன்னா அவருக்கு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சிறுபான்மையினர் வாக்கு. அப்படி அவர் அதிமுக கூட்டணி வந்தாருன்னா பிஜேபி இருக்குது, அப்போ சிறுபான்மையினர் வாக்கு ஃபுல்லாக போயிடும். அதனால் அது நல்ல முடிவு தானே சார். அதனால் விஜய் இப்படித்தான் முடிவெடுப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுங்க சார், ஃபியூச்சரில் ஒருவேளை திமுக இல்லாத காலம்னு ஒன்று வரும்போது 26க்கு பிறகு அந்த மாதிரி காலம் தான் சொல்லுங்க. ஸோ திமுக இடத்த தாவேக்கா நிரப்பலாம். அப்போ 26க்கு பிறகு திமுக இருக்காதுன்றீங்க. அவங்க இது மாதிரி சின்னவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சின்னவரின் தலைமை பண்புகள் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை சார். ஓகே, நெக்ஸ்ட்டு. நம்மளே ஒரு உதாரணம் சார், என்னென்ன நடந்துட்டு இருக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அவரால் தடுக்க முடியல அப்படின்னா அவரை நான் ஏன் நம்பணும்? நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி பிரிகேடு கதையை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் ஏன் அவரால் தடுக்க முடியலன்னு. ஸோ இதன் காரணமாக மைனாரிட்டிஸோட இந்த கோரிக்கைகள் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன நியூஸாக தான் இன்றைக்கி தினமலரில் இது வந்திருக்கு. ஆனால் இதனோட தாக்கம் ரொம்ப அதிகம். கடுமையாக அவர் இருதராஜ்கிட்ட பேசும்போதும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிவிடுகிறேன். இஸ்லாமியர்கள் வெளியே பேச மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பற்றி சட்டப்பேரவையில் விவாதம் எழுந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த விவாதத்தின் போது இவர் எடப்பாடி பழனிசாமி தான் எழுப்புறாரு. அப்போ பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டார். அதனால் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே பதறிட்டாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் ப்ரீமெச்சூர் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பயம் அவங்களுக்கு. ஏன்னா வெடிகுண்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் 20 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கில் இருக்கிறவங்களை நம்ம முன் விடுதலை பண்ணோன்னா ஐயோ தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு பிஜேபி உருட்டுவாங்கன்னு இவங்களுக்கு பயம். ஆனால் இந்த ஆள் போட்டு உயிரெடுக்கிறாரு பழனிசாமி. என்ன ஆயிற்று இஸ்லாமியர்கள் விடுதலை அப்படின்னு? சரி, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மேட்டர் பண்ணுறாங்க. இந்த கைதிகளை எல்லாம் கோர்ட்டில் போய் பரோல் கேட்க சொல்கிறாங்க. பரோல்னா தெரியும்ல, 1 மாதம் 2 மாதம்னு பரோல். இது மாதிரி பரோல் கேட்ட உடனே அந்த பரோலில் ப்ரேயரை எப்படி வைக்கிறாங்கன்னா, எங்களுடைய முன்விடுதலை ப்ரீமெச்சூர் ரிலீஸு அரசின் பரிசீலனையில் இருக்கிறது, அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு 2 மாதம் பரோலில் ரிலீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே 2 மாதம் கொடுக்குறாங்க. 2 மாதம் முடியும் போது இன்னொரு பெட்டிஷன் போடுறது, இல்லைங்க கவர்மெண்ட்டில் இன்னும் கன்சிடரேஷனில் இருக்கணும்னு கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ணாது. ஓகே 2 மாதம். இப்படி 2.5 வருஷமாக வெளில இருக்காங்க. எல்லாம் முடி தளர்ந்து பல்லு கொட்டி ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க எல்லாம். தேர் கன்விக்டட். நான் அவங்க நிரபராதிகள் அப்பாவி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரைட். பட் சமூகம் போதுமான தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. 20 வருட வாழ்க்கை சிறையில் தொலைத்து விட்டார்கள். வந்துட்டாங்க. அது மன்னிக்கிறது தான் நம்ம சொசைட்டி, சரியா? அதனால் வெளியில் இருக்காங்க. 2 வருஷமாக வெளியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வரும்போது அதில் ஒரு நீதிபதி, இது என்ன இது, ஒன்று ப்ரீமெச்சூர் ரிலீஸ் பண்ணுங்கள், இது என்ன மாதம் பரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது இன்னும் 2 வருஷமாக எக்ஸ்டென்ஷனே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், கன்சிடரேஷன் பண்ணுறேன். அவங்க கன்சிடர்னா 2 வருஷமாக கன்சிடர் பண்ணுற, ரிலீஸ் பண்ணேன். நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், பரோல் டிஸ்மிஸ்டு, எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் பல வருட கோரிக்கை. அவங்களும் சொல்கிறது என்ன, சரிங்க தப்பு பண்ணிட்டாங்க, 20 வருஷமாக உள்ளே வச்சிட்டிங்க ஜெயிலில், போதும் விடுங்க, இப்படி தான் கேட்குறாங்க அவங்க. இந்த அப்பாவி சிறை கைதிகள்னு அவங்களும் கோரிக்கை வைக்கல. கூடுதலாக சொல்கிற இன்னொரு வாதம், ராஜீவ் கொலையாளிகளுக்காக நீங்கள் போராடினீர்கள் அல்லவா, அதுவும் கொலை இதுவும் கொலை. அவங்கள இந்த சொசைட்டி மன்னிச்சிச்சில்ல, அரசு மன்னிச்சிச்சில்ல, இந்த கட்சி மன்னிச்சிச்சில்ல, எங்களுக்கு மட்டும் ஏன் பாரபட்சம்? மாட்டிக்கிட்டாங்க. இது வெளியில் வரல. நமது நண்பர் தடரை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கார். யாருமே இது பெருசாக எடுக்கல, பெருசாக டிபேட்டும் ஆகலை இது. ஆனால் அந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீ ஃப்ராடுத்தனம் தானே பண்ணுற. எடப்பாடி பிஜேபி கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டாருன்னா, ஐயோ பாய்ங்க அங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக போடியா கோர்ட்டில் பெட்டிஷன் போடியான்னு கவர்மெண்ட் வைக்கல அப்ஜெக்ட் பண்ண மாட்டார். முன் விடுதலைக்கான நடவடிக்கை ஏன் எடுக்கல? இல்லை சார், இவங்க விடுதலை பண்ணால் தான் என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, பிஜேபி இதை விமர்சனம் பண்ணுப்பா, தீவிரவாதிகளை விடுதலை செய்து விட்டார்கள் விமர்சனம் பண்ணுப்பா. யோ உடியா 20 வருஷம் தண்டிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் போய் பேரறிவாளனை கட்டிப்பிடிச்சால் தானே, நீ சட்டத்தின் பார்வையில் பேரறிவாளன் யார்? தீவிரவாதி தானே. இன்னொன்று உங்களுக்கு தான் அவ்வளோ குரூப்ஸ் இருக்காங்க, நிலையத்தோன்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் வரிசையை இறக்கி விட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அவங்கள நியாயப்படுத்தி பேச சொல்லுங்க. இன்னொன்று, மனிதாபிமான அடிப்படையில் இது சரியான முடிவு. பிஜேபி விமர்சனம் தான் செய்யும், நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாமேன்றேன். 20 வருஷம் இருந்துட்டாங்க, விடுங்கய்யா, ரத்த வரி பிடிச்சி அலையாதீங்க. ஸோ இது வெளியில் பெரிய அளவு தெரியாவிட்டாலும் அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இது தெரியும். அவங்க விவாதிப்பாங்க. பாரியா புஷ்டு போயிட்டாங்க. இதை தாவே காலக கையில் எடுக்கலாம் இப்போது.